விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது விஷ்ணுவனுடைய அருளை பெற ஒரு பொன்னான நேரமாக வருஷத்தில் 4 முறை வரக்கூடிய இந்த நாளில் சூரியன் குறிப்பிட்ட ராசிகளை கடக்கும்போது நம்ம விஷ்ணுவை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அந்த வகையில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் 2026ஆம் ஆண்டு எப்பொழுது இந்த நாளில் நம்ம என்ன செய்தால் நம்ம வீட்டில் செல்வ வளமானது பெருகும், நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான தீப வழிபாடு என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, தீராத கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகத்துவமான மாசி மாதம் நாளை பிறக்க இருக்குதுங்க. ஒரு வருஷத்துல வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1 மற்றும் மாசி 1 இந்த 4 நாட்களுமே விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்படுது. அந்த வகையில் மாசி மாத பிறப்பான 13ஆம் தேதி, அதாவது 13/2/2026ஆம் ஆண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலமானது பிறக்குதுங்க. கும்ப சங்கராந்தி என்று போற்றக்கூடிய இந்த நாளில் நதிக்கரைகளில் சமுத்திரக்கரைகளிலுமே சென்று நீராடி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களும் விலகி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளானது பெருக தொடங்குங்க. இந்த காலம் பெருமாளுடைய நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்பு கொண்ட காலமாகுங்க. இரண்யனை சம்ஹாரம் செய்த பிறகு தன்னுடைய பக்தனான பிரகலநாதனை காப்பாற்றிய நரசிம்மர் கோபம் தணியாமல் உக்கிர வடிவிலேயே இருந்த நேரமாகுங்க. தேவர்களும் முனிவர்களும் பயந்து மகாலட்சுமி தேவியிடம் போய் முறையிட்டாங்களாமா. மகாலட்சுமியும் பெருமாளை சாந்தப்படுத்துவதற்காக பெருமாளிடம் பயபக்தியோடு நெருங்கியிருக்கிறாங்க. மகாலட்சுமி நிழல் பட்டவுடன் சாந்தம் அடைந்து அவள் வேண்டியபடி மடியில வைத்து கருணை வடிவமாக லட்சுமி நரசிம்மராக மாறியிருக்கிறாரு மகாவிஷ்ணு. இது நடைபெற்ற காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 ஆகுங்க. ஒவ்வொரு ஆண்டிலுமே வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபட்டதாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இதே போன்று ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு நம்ம 60 ஆண்டுகள் காத்திருக்க வேணுங்க. அதனால் அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு போன்றவை நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்களில் பிரதோஷ கால பூஜை நடைபெறும் போது பெருமாள் கோவில்களும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடானது இருக்குதுங்க. இந்த நாளில் அதிகாலை 1:30 மணியில் இருந்து 10 மணிக்குள்ளான நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடுகளை செய்ய வேணுங்க. இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலமானது இருக்குதுங்க. காலை 10 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதனால காலை நேரத்தில் நம்ம சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று 10 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சு முடிக்க வேணுங்க. இந்த வழிபாட்டை செய்யும்போது நம்முடைய கையில் 27 பூக்களை எடுத்துக்கொண்டு போக வேணும். எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரிங்க. பெருமாளுடைய கருவறை கொடிமரத்தோடு சேர்த்து 27 முறை நம்ம சுற்றி வர வேணுங்க. 27 என்ற எண்ணிக்கையை தவற விடாமல் நம்ம சுற்றிட்டு வர வேணும். இதற்காகத்தான் 27 பூக்களை ஒவ்வொரு முறை நம்ம சுற்றி முடிக்கும்போது கொடிமரத்தின் பாதத்தில் நம்ம போட வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரதட்சணம் முடிந்ததும் பெருமாளுக்கு துளசி மாலை நாம் சாத்தி வழிபட வேணும். அதற்கு பிறகு நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க. 27 முறை பெருமாளை வலம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் வலம் வர வேணும். அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க
நாராயணா நாராயணா என்று சொல்லியபடி கூட நீங்கள் பிரதட்சணம் செய்யலாங்க. இப்படி செய்வதனால வியாபாரத்திலையும் செய்யக்கூடிய வேலையிலையும் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் காரிய தடை விலக வேணும், எங்கே போனாலும் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் அனிருத்திரனே நமக என்று சொல்லி நம்ம கொடிமரத்தை பிரதட்சணம் செய்ய வேணுங்க. அதே போல் தீராத பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் பெருமாளை வழிபடும் போது ஓம் அசுத்தாய நமக என்று சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு ஓம் ஆனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக என்று துதித்து நீங்கள் வழிபட வேணுங்க. இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, என்னால் இப்படி சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கூட நீங்கள் பிரதட்சணம் செய்யலாங்க. உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னாலே போதுங்க, நிச்சயமாக பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பும்போது கடையில் இருந்து ஒரு பாக்கெட்டில் கல்லுப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு அடுத்த நாள் இந்த கல்லுப்பை சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையில் நீங்கள் விஷ்ணுவை வழிபாடு செய்வதன் மூலமாக பெருமாளுடைய அருளால் உங்கள் வீட்டிலையும் உங்களுடைய தொழிலையும் நல்ல செல்ல செழிப்பானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த முறைப்படி பெருமாளைய நாளை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா தீராத கடன் சுமைகள் அனைத்துமே தீர்ந்து பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் கொடிமர பூஜைக்கு அதிகமான பலன்கள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏகாதேசி விஷ்ணுவுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாள் ரொம்பவே புனிதமான நாளாகுங்க. வருஷத்துக்கு 4 முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பல ஏகாதேசிகளில் நம்ம வழிபாடு செய்வதற்கு சமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை வேண்டுதல்களை மனம் முருகி மகாவிஷ்ணுவிடம் சொல்லி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவறதுக்குள்ளார உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. பெருமாளுடைய அருளையும் கருணையும் பெறுவதற்கு ரொம்பவே உயர்ந்த நாளாகவும் ரொம்பவே அரிதான நாளாகவும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய நாளானது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் பலகாலமாக தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றை தீர்த்து வைக்கும் அருமருந்து அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. வயதில் மூத்தவங்க தம்பதிகளுக்கு இந்த நாளில் பாத பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் கோவிலுக்கு அரிசி மாவு வாங்கி கோலம் போடலாங்க. அகல் விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மங்களங்களானது நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அற்புதமான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க. மோட்சத்தை தரக்கூடிய புண்ணிய விரதம் அப்படின்னும் சொல்லப்படுது. மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் துதிகளை இந்த நாளில் நம்ம பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் அன்றைய நாளில் பூஜைகள் செய்து இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாங்க. எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துளசி இலைகளை மட்டும் சமர்ப்பணம் செஞ்சு நீங்கள் வழிபடலாங்க. இந்த நாளில் மகாலட்சுமி பூஜை, கோ பூஜை போன்றவற்றை செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருமண வரன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தவறாமல் இந்த நாளில் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழக்கூடியவங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செல்வத்தை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடியவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே வறுமை நிலையிலிருந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீ தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுடைய வாழ்க்கையில்
வகையில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா திதிகளில் சிறந்ததாக சொல்லக்கூடியது ஏகாதசி திதியாகுங்க. மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவே உகர்ந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 3 புண்ணிய காலங்களானது வருதுங்க. முப்பெரும் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்றோருக்கு உகர்ந்த காலங்களாகவும் இந்த காலங்களானது சொல்லப்படும். முப்பெரும் தேவர்களுக்கு 4 மாதங்கள் வழிபாடு மாதங்களாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.